கே.எஸ். அர்த்தநாரீஸ்வரர் ஐயர் சபர்பன் சொசைட்டியின் நிறுவனர் ராம்நகர் உருவாவதற்கு காரணமாக இருந்தார். கோவை நகராட்சி துணைத் தலைவராக இருந்தார். கே.எஸ்.ஏ. ஒரு குமாஸ்தாவாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். இவர் ராமபக்தர். குறிச்சிக்குளம் ராஜவாய்க்கால் தண்ணீர் வருகிறது. 27/6/2024 நேற்று இரவு முதல் குறிச்சிக்குளத்திற்கு நொய்யலாற்று வழியாக ராஜவாய்க்கால் வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தன்னார்வலர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த இயற்கை அன்னைக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இன்று இன்னும் ஒரு வாரம் தண்ணீர் வந்தால் குளம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்பதற்கே அழகாக காட்சியளிக்கிறது. பாருங்கள், குறிச்சிக்குளம். தற்போது அங்கே ஆகாய தாமரையும் எடுத்து இருக்கிறோம். அதே போல் மாநகராட்சி உதவியுடன், ஸ்பான்சர் உதவியுடன் ராஜவாய்க்காலில் சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். அப்படி சுத்தம் செய்வதால் தான் தண்ணீர் உடனடியாக நமது குறிச்சிக்குளத்திற்கு ராஜவாய்க்கால் வழியாக வருகிறது. பாருங்கள், எத்தனை குப்பைகள் வந்து இந்த குனிமுத்தூரில் அங்கே ஒரு மெஸ்ஸு போட்டு தடுத்துருக்குறோம். அதனால் இந்த குப்பை குளத்துக்குள்ளே போகாமல் தடுக்கப்பட்டிருக்குது. இதில் பாருங்கள், தர்மாக்கோல் எத்தனை, பிளாஸ்டிக் பாட்டில் எத்தனை, குப்பைகள், அதே மாதிரி நம்ம ஆகாயத்தாமரை, பொன்னாங்கண்ணி கீரை, அது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து குறிச்சி மதகு பகுதியில் இவ்வளோ அடைச்சிருக்குதுங்க. இதையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி மாநகராட்சிக்கு உடனே ஃபோன் பண்ணி கமிஷனருக்கும் ஏடபிள்யூ கனகராஜ் அவர்களுக்கும் ஃபோனில் தொடர்பு கொண்டு சொன்னால் அவங்க உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஜேசிபியை வர சொல்லி எடுத்து முயற்சி பண்ணாங்க. சில இடங்களில் ஜேசிபி உதவியோடு எடுத்தோம். இந்த இடத்துல ஜேசிபி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஹிட்டாச்சி வர வச்சாங்க. ஸோ உடனடியாக காலையில் 9:45 10 மணிக்குள்ளே இங்கே ஹிட்டாச்சியும் ஜேசிபியும் வந்து இதையை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா, வருஷத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் தான் மழைப்பொழிவு இருக்கும். அப்போ தான் நம்ம நொய்யலாற்றில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். அப்போது இந்த மாதிரி குப்பைகள் அடைச்சா தண்ணி வர்ற ஸ்பீடு குறைங்க, கொள்ளளவு ரொம்ப கம்மியாக போகும். அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெறும் வாய்க்காலை தூர்வாரினா மட்டும் பத்தாதுங்க. மழைப்பொழிவு இருக்கிற போது இந்த மாதிரி குப்பைகள்லாம் அங்கே நொய்யலாற்று வழியாக கூட அடிச்சிட்டு வருங்க. அதெல்லாம் கூட வந்து அணைக்கட்டு பகுதியிலையும் பாலத்துலேயும் சிக்கிக்கும். அதையே முதல் நாள் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து நாம் எடுத்து வெளியே போடணும். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 2 பாலம் இருக்குது. அந்த பாலத்துலேயுமே குப்பை இருந்தது. இதே மாதிரி ஆகாயத்தாமரை இருந்தது. அதையே ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், உடனே அதை எடுக்கலைன்னா தண்ணி வழிஞ்சு போயிருங்கன்னு. உடனடியாக போய் அதை எடுத்து வெளியே போட்டால் அங்கே இருக்கிற பொதுமக்களெல்லாம் வந்து சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் குப்பையை எடுத்து போட்டிங்கன்னா அது வாசம் வருது, நீங்கள் இங்கே போடக்கூடாது, நீங்கள் அதை உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை என்ன பண்ணாங்க, அந்த வாய்க்கால்லையே தள்ளி விட்டு இங்கே வர்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுக்கிறோம். பாருங்கள், நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் குப்பையை வாய்க்காலில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் போடுறதே பொதுமக்கள். ஆனால் கரையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறனால எடுக்கிற கூட மாட்டேங்கிறாங்க. இது எப்படி நியாயம்ங்க? தயவு செய்து இது மாதிரி வாய்க்காலை, குளங்களை நம்ம குப்பை போடாமல், சாக்கடை தண்ணீர் விடாமல் பாதுகாத்து வைக்கணுங்க. பாருங்கள், இப்போ மிதந்துட்டு போது பாருங்கள் ஒரு மூட்டை. இந்த மாதிரி பல மூட்டைகளை கொண்டு வந்து வாய்க்கால் ஓரத்தை போட்டுடுறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற குப்பைகளை நைஸாக கொண்டு வந்து ஓரத்தில் இரவு நேரத்தில் போட்டு போயிடறாங்க. இதைய எடுக்கிறதுக்கு நாங்கள் தான் சிரமப்படுறோம். பாருங்கள், இப்போ இந்த இடம் பாருங்கள், க்ளீன் பண்ணினதுனால எவ்வளவு வேகமாக தண்ணி வேகமாக போகுது பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்க. இயற்கையை பாதுகாக்கணும் இல்லைங்க. 27/6/2024 நேற்று இரவிலிருந்து குறிச்சிக்குளம் ராஜவாய்க்காலிலே தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. தன்னார்வலின் முயற்சியால் ராஜவாய்க்கால் சுத்தமாக தூர்வாரப்பட்டு சீகான் வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் உதவியுடன், மாநகராட்சி உதவியுடன்
சுத்தமாக தூர்வாரப்பட்டதால் அற்புதமாக இப்போது தண்ணீர் வந்து குளத்தை நிறைத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி குறிச்சி ராஜவாய்க்காலில் சின்ன பாலங்களும் இருக்குது, விவசாயிகள் அந்த பக்கம் போகிறதுக்கு. அதையும் நாம் அடைச்சிருந்தால் எடுத்து விட்றோம். இது மாதிரி பாருங்கள், ஒயரு அப்படியே தொங்கி இருக்குது. இந்த கேப்பில் போய் ஆகாயத்தாமரையோ குப்பையோ மட்டையோ போச்சுன்னா அடைச்சிக்கும். அதையும் எடுத்து விட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி பாலம் கட்டுறதுக்கு கம்பி கட்டி நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம், மழை காலம் முடிகிற வரைக்கும் வேலை செய்யக்கூடாதுன்னு. அதனால் அவங்க நாங்கள் சொன்னதுக்காக வேலை செய்யலை. இல்லைன்னா அதை அடைச்சிருந்ததுன்னா தண்ணி வந்து சேராது. ஆஹா, அணைக்கட்டு வந்துட்டுங்க. இப்போது அணைக்கட்டில் தண்ணி ஒரு அரை அடி மேலே வழிஞ்சு போகுதுங்க. இடது பக்கம் குறிச்சி ராஜவாய்க்கால் மதகு பகுதி இருக்குங்க. தண்ணி அதிகமாக வர்றபோது நொய்யல் வழியாக போயிருங்க. அதிகமாக இருக்கிற தண்ணி குறிப்பிட்ட அளவு மட்டும் மதகு பகுதியில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். அதில் இப்போ குப்பை அடைச்சிருக்கனால மீனவர்களை வர சொல்லி அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி குப்பை, ஆகாயத்தாமரை, பொன்னாங்கண்ணி கீரை, மரம், மட்டை இதெல்லாமே வந்து இது மாதிரி அடைச்சிக்குங்க. அடைக்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அளவு தான் மதகை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்குள்ளே போய் சிக்கிக்குங்க. அப்போது தண்ணி போகிறத குறைஞ்சு போகுங்க. அதை எடுத்து விட்டா தான் அதிகமான தண்ணி போகுங்க. அதுக்காக தான் மீனவர்களை வர வச்சு அவங்களும் பாருங்கள், இந்த எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம் நடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஏன்னா இது உள்ளே போய் பின்னி பிணைஞ்சு தண்ணி வேகமாக போயிட்டுருக்கிற போது அதைய ஆப்போசிட் சைடு இழுக்க முடியாதுங்க. பாருங்கள், இதுதான் நொய்யல் ஆற்றுல தண்ணி வந்துட்டுருக்குது. இப்படி வர்றபோது அது இடது பக்கம் அதிகமான தண்ணி போயிருங்க. இந்த வலது பக்கம்தான் நம்ம குறிச்சி மதகு பகுதி இருக்குது. அந்த மதகு பகுதியில் தான் அடைச்சிருக்குது. இது அடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் மாநகராட்சியில் சொல்லியிருக்கோம், முன்னாடி ஒரு மெஸ்ஸு மாற போட்டு கொடுக்க சொல்லி. அப்போ போட்டுட்டோம்னா தண்ணி நொய்யல்லையே போயிடும். அந்த குப்பையெல்லாம் நொய்யல் வழியாகவே போகும். அந்த வலை வழியாக உள்ளே வர்றபோது இவ்வளோ தூரம் வந்து மதகளை அடைக்காது. அப்போது தண்ணி நம்மளுக்கு வேகமாக வந்துடும். அதனால் அந்த முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். பல முயற்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு பல பேர் உதவிக்கரம் நீட்டுறாங்க பாருங்கள். இப்போ மீனவர்கள்லாம் எத்தனை பேர் அவங்க வேலையை விட்டு போட்டு வந்து இந்த இடத்துல உள்ளே இறங்கி இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இது ஒரு 3 மணி நேரம் பக்கமாக க்ளீன் பண்ணால் தான் இதை பூரா சுத்தமாக எடுத்து வெளியே போட முடியுங்க. வெளியே போடணும், இல்லைன்னா நொய்யலில் லேசாக அப்படியே போகிற மாதிரி தள்ளி விட்டுறணும். இல்லை அப்படின்னா தண்ணி நம்மளுக்கு வேகமாக வந்து சேராதுங்க குறிச்சி குளத்துக்கு. அதனால தான் ஒவ்வொரு முறையும் இது போல் தண்ணி வர்ற அன்னைக்கு இது மாதிரி பார்த்துட்டே இருக்கணுங்க. இப்படி பண்ணால் தான் நம்ம குறிச்சி குளத்தை நிறைக்க முடியுமுங்க. மழை பெஞ்சா தண்ணி குளத்துக்கு வந்துடுது வாய்க்கால் வழியா அப்படின்னு சில பேர் நினைக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பார்த்தீங்கல்ல. தூர்வாரினா மட்டும் பத்தாதுங்க, இந்த மாதிரி செயல்களும் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு நொய்யலாத்தை உருவாக்கி, இது மாதிரி மதகு பகுதி உருவாக்கி, வாய்க்காலை உருவாக்கி, குளத்தை வெட்டி நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம் அதைய சரியாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க. மெயின்டைன் பண்ணால் தான் குளத்தை நிறைக்க முடியும். குளம் நிறைஞ்சாதான் நிலத்தடி நீர் உயருங்க, நம்ம நிம்மதியாக வாழ முடியும். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் குறிச்சி குளத்தில் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் தன்னார்வலர்களாக இருந்தால் எங்களோட வந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஃபண்டு வச்சுருக்கிறவங்களா அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு எங்களுக்கு கொடுங்க. நிறைய ஒர்க், மரங்கள் நிறையா நடணும். அதே மாதிரி 30% தூர் வரணும். முன்னாடி அந்த வலையெல்லாம் போடணும். பாருங்கள், இந்த இடத்துல அவர் வழுக்கி உழுகிறார் பாருங்கள். பாவம் எவ்வளவு சிரமப்படுறார் நீங்களே பாருங்கள். எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்கள். அந்த இடத்துல சுற்றி மரங்களை நட்டு மழைப்பொழிவு வர்றதுக்கு உண்டான செயலை செஞ்சு பராமரிக்கணும். இந்த மாதிரி பல செயல்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் 2 அந்த தீவு திடலை உயரம் பண்ணி அங்கெல்லாம் மரம் நடணும். அதனால் வேலைகள் அதிகமாக இருக்குதுங்க. எங்களுக்கு கரங்களும் பணங்களும் தேவைப்படுதுங்க.
இதை பார்க்குறவங்க நாங்கள்லாம் எவ்வளவு சிரமப்படுறோம் பாருங்கள். அங்கே மீனவர்கள் அந்த மதகு பகுதியில் உள்ளே சிக்கி இருக்கிற அந்த பொன்னாங்கண்ணி கீரை, ஆகாயத்தாமரை, குப்பை இதெல்லாம் போய் எடுக்கிறாங்க. அங்கே எவ்வளவு குப்பையை எவ்வளவு நேரம் எடுக்கிறாங்க. அதனால தான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு சிரமப்படுறாங்களா, ஒவ்வொரு தடவையும் மழைக்காக இது மாதிரி பண்ணுறாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் இந்த இயற்கை வளங்களை நம்ம எல்லாரும் காப்பாற்ற முடியும். முக்கியமாக அரசு எங்களுக்கு ஒன்று செஞ்சு தரணுங்க. சாக்கடை தண்ணி குறிச்சி குளத்துக்குள்ளே வரக்கூடாதுங்க. அப்படியே வந்தாலும் அதை சுத்தம் பண்ணி நல்ல நீராக தான் உள்ளே விடணுங்க. அதுக்கு உண்டான செயலை கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், எத்தனை அந்த அடப்பை உள்ள ஒரு ஆள் போய் கீழே குத்தி விடுறாரு, மேலே 2 பேர் நின்று எடுக்கிறாங்க, அங்கிருந்து குத்தி விடுறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மதகு பகுதியில் இருக்கிற அந்த குப்பைகளை, ஆகாயத்தாமரையை, நிறையா மரம் மட்டங்களை எடுத்துகிட்ருக்குறாங்கன்னு பாருங்கள் நீங்களே. அண்ணா பார்த்து போங்கண்ணா, மறுபடியும் வழி குட்டுற போது கீழே பாருங்கள், தண்ணி வேகமாக போயிட்டுருக்குது. அந்த தண்ணி போகிறத எதிர்த்து இந்த குப்பைகளை எடுக்கணுங்க. அது இந்த மணல் போக்கி வழியாக உள்ளே அனுப்பலான்னா அதுக்கு உண்டான சாவி இல்லை, அப்புறம் அது சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல. அப்போ தண்ணி திறந்து விட்டோம்னா அது வழியாக தண்ணி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலை. அதனால தான் நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு இதைய ஆகாயத்தாமரையை வெளியே எடுத்து போடணும், இல்லை அப்படின்னா நொய்யலில் கொண்டு போய் இழுத்து விடணும் அப்படிங்கிற முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள்.
தன்னார்வ தொண்டர்கள் காலையிலிருந்து இங்கு இருப்பதால் பூத்தூவி வரவேற்றுவிட்டு புது வெள்ளத்தை அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நாங்கள் இயற்கை அன்னையை பூத்தூவி வரவேற்க போகிறோம். இன்னும் நிறையா உள்ள சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறோம் பாருங்கள். நொய்யல் தாய் வந்து கொண்டிருக்கிறார். காஞ்சி மாத நதி என்றும் கூட சொல்லுவார்கள் இந்த நதியை. பாருங்கள், தண்ணி வேகமாக வந்துட்டுருக்கு. நாங்கள் மேக்சிமம் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு அந்த ஆகாய தாமரையெல்லாம் எடுத்துட்டோன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மதகுக்கு கீழே, தண்ணிக்கு கீழே அடியில் நிறையா மரமட்டையும் குப்பையும் இருக்குது. ஏன்னா அதனுடைய வேகம் இதையெல்லாம் பார்த்து மறுபடியும் நாம் இதை எடுக்கணும், அதுக்குண்டான முயற்சி தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எவ்வளவு குப்பைன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி மதகு வழியாக தண்ணி வருங்க? வரவே வராதுங்க. பாதி அளவுக்கு தான் தண்ணி போகும். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்து குறிச்சி குளத்தை நிறைக்கிறதுக்கு உண்டான செயலை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி டீட்டெயிலாக வீடியோ நான் போட்டது இல்லைங்க. இப்போது இதைய போட்டால் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். இதுபோல் கயிறை கட்டி இழுக்கிறப்போ கயிறும் கூட அந்து கீழே விழுந்துருக்குறாங்க பாருங்கள். 2 முடிச்சு போட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளவு சிரமங்கள் இருக்குது தெரியுங்களா? பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். உள்ள இன்னும் அந்த பொன்னாங்கண்ணி கீரைப்பாங்க, அப்படியே சிக்கலாக பச்சையாக இருக்குங்க. அந்த கொடி மாதிரி இருக்கும். அது மதகுக்கு கீழே குச்சியில் மாட்டி நிறைய இருக்குதாம்மா. அதை எடுக்கிறதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. மேலே இருந்து ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே நேராக இழுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படி இந்த பக்கம் கிராஸாக தான் இழுக்கணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. சரி, அவங்க முயற்சி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நாம் ஒரு ரவுண்டாக சுற்றுச்சூழல் ஒரு ஷாட் எடுத்துடலாம். பாருங்கள், நொய்யலில் தண்ணி அரையடி மேலே போயிட்டுருக்குது. இன்னும் மழை பொழிவு இருந்தால் இந்த இடத்துல அதிகமாக தண்ணி போகுங்க. நொய்யலில் இந்த மதகு பகுதியில் அணைக்கட்டு நிறைஞ்சு போச்சுன்னா நம்ம ராஜவாய்க்காலுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. அதிகமாக போகிறவோ தான் நிறைஞ்சு வெளியே போகும். அப்போது இப்போ பாருங்கள், ராஜவாய்க்காலில் மேக்சிமம் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வந்தோன்னா அந்த முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ குப்பை இருக்குன்னு. பாருங்கள், இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், ஒரு பஞ்சை ரிலீஸ் ஆகி அப்படியே குறிச்சி குளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த தண்ணி உள்ளே போயிட்டார் பாருங்க. ஒருத்தர் ஆனந்தன்னு ஒரு மீனவர் உள்ளே இறங்கி மதகுக்குள்ளேயே போய் இழுக்கிறாரு பாருங்க. அங்கே பார்க்குற போது குப்பையே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஆனால் அடியில் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா எத்தனை குப்பை. இந்த குப்பையோட தண்ணி நம்ம குளத்துக்குள்ளே வருங்களா? வரவே வராதுங்க. அதனால் இன்றைக்கி செய்கிறது தான் தண்ணி வர்றதுக்கு 50% உதவியாக இருக்கும். மீனவர்கள் அவங்களுடைய வேலையை விட்டு போட்டு நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, 2வது அவங்களுடைய வாழ்வாதாரம் கூட, குளத்தில் தண்ணி நிறையா இருந்தால் தான் மீன் அதிகமாக விட முடியும். மீன் அதிகமாக இருந்தால் தான் அவங்களுக்கு பெனிஃபிட். அதனாலும் அவங்க சொன்ன உடனே இங்கே எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்கள், எவ்வளவு ஒரே ஒரு மதகளை மட்டும் அந்த ஷட்டருக்குள்ளே எவ்வளவு குப்பை இருக்குன்னு பாருங்கள். நீங்களே எவ்வளவு சிரமமாக இருக்குது பார்த்தீங்களா? இது உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. நம்ம எத்தனையோ வீடியோக்களை பார்க்குறோம். இது நம்ம இயற்கை காப்பாற்றுறதுக்காக, நம்ம குறிச்சி குளத்தை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. இது எதுக்கு ஆவணப்படுத்துகிறோம்னா, குறிச்சி குளம் பாதுகாப்பு இயக்கத்தில் அடுத்த வர்ற தலைமுறை இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான்
தொடர்ந்து இதுபோல் மழைப்பொழிவு இருக்கிறப்போ இதையெல்லாம் பண்ணி நம்ம குறிச்சி குளத்தை நிறைக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவை ஒழிய இதை வந்து நம்ம எடுத்து போட்டு நாங்கள் விளம்பரம் தேடுறதுக்காக அல்ல. இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி செயலை செஞ்சால் தான் குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் அதிகமாக வரும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும். அப்படியாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வாய்க்காலில் இல்லை குளத்தில் குப்பைகளை போடாமல் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். இப்போ எல்லாருமே வந்து டயர்டாக இருக்கும் இல்லைங்க, ஒரு 3-4 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாத்தையுமே கூப்பிட்டு நாம் இப்போ பூ போட்டு மரியாதை செய்ய போகிறோம். எல்லாரும் வாங்க. அன்னையே போற்றி, இயற்கை அன்னையே போற்றி, நொய்யல் தாயே போற்றி. எப்படியாவது தொடர்ந்து மழைப்பொழிவு தந்து குளத்தை நிறைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு மழைப்பொழிவு தரோன்னு நாங்கள் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்த்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.